27வது ஸ்லோகம். அத மாம் சர்வபூத ஏஷு பூத ஆத்மானம் கிருத ஆலயம். அத மாம் சர்வபூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம். அர்ஹயேத் தானமானாப்யாம் மைத்ரியா அபின்னேன சற்றுஷா. அர்ஹயேத் தானமானாப்யாம் மைத்ரியா அபின்னேன சற்றுஷா. அதமாம் சர்வபூதேஷு பூதாத்மானம் கிருதாலயம். அர்ஹயேத் தானமானாப்யாம் மைத்ரியா பின்னேன சற்றுஷா. நான் சர்வச்சராச்சரங்களிலேயும் இருக்கிறவன் ஆக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை புரிஞ்சுண்டு எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிண்டு மைத்ரி பாவங்களோடு கூடிட்டு எல்லாரையும் சர்வச்சராச்சரங்களையும் பஜிக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறது நான் தானே, அப்ப எல்லா உயிரினங்களையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அதனால மாம் என்ன சர்வபூதேஷு சர்வ சரீரங்களுக்குள்ளேயும் பூத ஆத்மானம் கிருத ஆலயம் ஷரீரிகளோடு ஆத்மாவாயிட்டு ஹிருதய கோவிலில் என்ன பார்த்துட்டு அந்த உடம்புகள் இருக்கே எல்லா சரீரங்கள் இருக்கே அதனோட ஆத்மாவாயிட்டு அந்த ஹிருதய அப்படிங்கிற கோவிலுக்குள்ள என்ன பார்த்துட்டு அர்ஹயேது தானமானாபியாம் தானங்களாலேயும் பூஜைகளாலேயும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பகுமானம் பண்ணணும். மைத்ரியா மித்திரபாவத்திலேயும் அபின்னேன சற்றுஷா பேத புத்தி இல்லாத கண்களோடும் கூடிட்டு ஆத்மார்த்தமாயிட்டு ஜீவிக்கணும். அர்ஹதை இருக்கிறவாளுக்கு தானம் பண்ணணும், பாத்திரம் அறிஞ்சு பிட்சை போடணும். ஆருக்கு சிரமங்கள் இருக்கோ அவளை தேடி பிடிச்சு தானம் கொடுக்கணும். இருக்கிறவாளுக்கே மறுபடியும் மறுபடியும் கொடுக்கறதுக்கு பேரு தானம் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவாளுக்கு சிரமப்படுறவாளுக்கு இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாத அளவுக்கு அப்படி தகுதியானவாளுக்கு தானத்தை செய்யணும். தானத்தை பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு காலர் தூக்கி விட்டுக்கப்படாது இப்படின்னு எல்லாமக்கும் பகவான் சொல்றார். மகத் व्यक्तिகளை பகுமானிக்கணும். நமக்கு இந்த உலகத்துல எல்லாரையும் சமமாயிட்டு பார்க்கறதுக்கு சாதிக்கணும். அதை எப்படியாக்கும் அப்படிங்கிறத பகவான் சொன்னார். நமக்கு ஈக்குவல் ஆனவாளை மித்திரபாவத்துல பார்க்கணும். மனசுக்குள்ள எந்த ஒரு பேத சிந்தனையும் இருக்கப்படாது. ஆனா மகான் ஏழை மித்ரம் இப்படி இருக்கிற பாவங்கள் தெரிஞ்சுண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கிறோம். மகத் வியக்திகளை பகுமானிக்கணும், மித்திரங்களை ஈக்குவலா நடக்கணும். அதே மாதிரி சிரமப்படுறவாளை கருணையோடு கூடி பார்க்கணும். அதே மாதிரி பகவான் கிட்டையும் பகவத் பக்தி இல்லாதவாள்கிட்டையும் பகவான் கிட்டையும் பகவத் பக்தர்கள்கிட்டையும் அட்டாச்மெண்ட் இல்லாதவாகிட்டேந்து நகர்ந்து நிற்கணும் இப்படின்னு எல்லாம் பகவான் சொன்னார். அதெல்லாம் மனசுக்குள்ளதான் இருக்கணும். ஆனா வெளிப்படையா எல்லாருகிட்டையும் சமபாவனையோடு கூடிட்டு ஜீவிக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொல்றார். 28வது ஸ்லோகம். ஜீவாஹ ஸ்ரேஷ்டாஹ ஹி அஜீவானாம் ததஹ பிராணபிருதஹ சுபே. ஜீவா ஸ்ரேஷ்டா ஹ்யஜீவானாம் தத பிராணபிருதஹ சுபே. ததஹ சசித்தாஹ பிரவராஹ ததஹ ச இந்திரியவృత్తயஹ. தத சசித்தா பிரவராஸ்தத சேந்திரியவృత్తயா. ஜீவா ஸ்ரேஷ்டா
सजीवानां तदा प्राणभृदशुभे तदा सचित्ता प्रवरास्तदश्चेन्द्रियवृत्तया. படிப்படியா இருக்கிற அந்த ரெஸ்பெக்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவாக்கும் பகவான் இங்க சொல்றார். ஆர ரொம்ப ஜாஸ்தியாயிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பகவானே சொல்றார். மனசுல சமபாவனையோடு கூடிட்டு வேணும் வாழறதுக்கு. ஆனா ரெஸ்பெக்ட் பண்றது அதை பிரகடனப்படுத்துறது டிஃப்ரெண்ட் டைப்லயும் ஆயிருக்கும். பிரபஞ்சத்துல தூணிலையும் துரும்பிலையும் பகவத் சைதன்யம் இருக்கு அப்படின்னு பிரகலாதன் ஹிரண்யகசிபு அப்படிங்கிற தன்னோட அப்பா கிட்ட சொல்றாரே. ஆனா கல்லிலையும் மண்ணிலையும் இருக்கிற அந்த ஜீவ சைதன்யம் பிரத்யட்சத்துல பிரகடம் இல்லை. அப்படியாக்குமானா நன்னா தீவிரமாயிட்டு தத்துவ சிந்தனை செஞ்சானாக்கா ஜடப்பொருளாயிட்டு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். கண்ணுல காணற அஜீவானாம் ஜீவனில்லாததுல வச்சு ஜீவாகா சிரேஷ்டாகா ஜீவனோடு துடிப்பு பிரத்யட்சமா காணறது அப்படிங்கிறது சிரேஷ்டம். அசையாம நிக்கிறது அதுல அதை விட சிரேஷ்டம் கொஞ்சமாதும் ஒரு துடிப்பு இருக்கிறதாக்குமே ஹி அதுதான். ததஹா அதுல வச்சு பிராணபிருதகா சிரேஷ்டாகா சுவாச உச்சுவாசம் செய்யறவை சிரேஷ்டம். ததஹா அதுலயும் சசித்தாக போதம் உபயோகிக்கிறவா சிரேஷ்டம். ஞானம் அதே மாதிரி கான்ஷியஸ் இப்படியெல்லாம் இருக்கிறவா ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான லெவல்ல இருக்கா. செடி கொடிகளுக்கு கொடியும் ஞானம் இருக்கு. அதனாலேயாக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கிற இடத்துக்கு செடிகள் சாஞ்சு நிற்கிறது. வேர்கள் அதுகளுக்கு ஜீவன் இருக்கு. அதனாலேயாக்கும் வேர்கள் எங்க தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை நோக்கி நீண்டு போறது. ததஹா ஆச்ச அதிலேந்தே இந்திரிய விருத்தையா பிரவராகா சிரேஷ்டர்களான வாழாக்கும் இந்திரியங்களால பிரகிருதி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவா. ஜடப்பொருள்களாயிட்டு இந்த பூமியில ஒண்ணுமே இல்லை. கண்ணுல காணற ஜீவனில்லாததுல வச்சு சிரேஷ்டமாக்கும் ஜீவனோடு துடிப்பு இருக்கிற விஷயங்கள். அதுலேயும் சிரேஷ்டமாக்கும் மூச்சு காத்து சுவாச உச்சுவாசம் செய்யறவை. அதை விட சிரேஷ்டமாக்கும் போதத்தை உபயோகிக்கிறவை. அதை விட சிரேஷ்டமாக்கும் இந்திரியங்களால பிரவிற்த்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவா. மரங்களுக்கும் செடிகளுக்கும் போதம் இருக்கு. இந்திரியங்களுக்கு அஞ்சு டைப் இந்திரியங்களாக்கம் இருக்கு. ஞானேந்திரியங்கள் 5 டைப்பு, கர்மேந்திரியங்கள் 5 டைப்பு, மொத்தம் 10 டைப்பு இந்திரியங்கள். சப்தம் அது காதால கேட்கிறோம், காது அப்படிங்கிற இந்திரியம். ஸ்பர்ஷம் அது நம்மளோட ஸ்கின்னால தெரிஞ்சுக்கிறோம், தொக்கு அப்படிங்கிற இந்திரியம். ரூபம் அதுக்கு கண்ணு அப்படிங்கிற இந்திரியம். ரசம் நாக்கு அப்படிங்கிற இந்திரியத்தால டேஸ்ட்டை தெரிஞ்சுக்கிறோம். கந்தம் மனத்தை தெரியறதுக்கு கிராணேந்திரியம் மூக்கு அப்படிங்கிற இந்திரியத்தை உபயோகிக்கிறோம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் இதுல இன்க்ளூடு. பிராணிகளும் மனுஷாலும் பட்சி மிருகாதிகளும் உரகங்களும் எல்லாம் இதுல இன்க்ளூட் ஆக்கும். இந்திரியங்கள் வழியாவாக்கும் பலதையும் தெரிஞ்சுக்கிறது. இருபத்தி 9வது ஸ்லோகம். அத்ர அபி ஸ்பர்ஷ வேதிப்யஹ
பிரவராக ரசவேதினः தத்ராபி ஸ்பர்ஷவேதேப்யா பிரவரா ரசவேதினா தேபியः கந்தவிதः ஸ்ரேஷ்டாः ததः சப்தவிதः வராः தேபியோ கந்தவிதः ஸ்ரேஷ்டாஸ்ததः சப்தவிதோ வரா தத்ராபி ஸ்பர்ஷவேதேப்யா பிரவரா ரசவேதினா தேபியோ கந்தவிதः ஸ்ரேஷ்டாஸ்ததः சப்தவிதோ வரா தத்ர அபி அங்க கூடியும் ஸ்பர்ஷ வேதிபியः ஸ்பர்ஷன இந்திரியங்களால விஷயங்களை தெரிஞ்சுக்கிற செடி கொடி புழுக்களை விட ரசவேதினஹா நாக்கால ருச்சிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிற ஜீவிகளாயிருக்கிற தண்ணீல வாழற மல்சியம் தொடங்கின ஜீவிகள் பிரவராகா சிரேஷ்டங்களாக்கும் தேபியகா அதைவிட சிரேஷ்டாகா சிரேஷ்டர்களாக்கும் கந்தவிதகா மூக்கால மனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறவா ததகா அதைவிட வராகா சிரேஷ்டர்களாக்கும் சப்தவிதகா சப்தத்தை காது வழியா கேட்கறதுக்கு சாதிச்சுக்கிறவா ஜலத்துக்கடியில வாயு பரவாத்த காரணம் மீன்களுக்கு மனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது நாக்கு வழி மீன்களுக்கு ரசம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் ஜலத்துக்கு மேலே இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் கந்தம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும் அதை விட சிரேஷ்டதை காது வழியா கேட்கிறவாளுக்காக்கும் அப்படின்னு இங்க சொல்லப்படுறது ரசம் அப்படிங்கிறது நாக்குனாலியாக்கும் தெரிஞ்சுக்கிறோம் ஜலமாக்கும் அதுக்கு காரணமாயிட்டு இருக்கு கந்தம் அப்படிங்கிறது வாயுவினால பக்கத்துல இருக்கிற பொருள்களிலேருந்து அந்த கந்தம் நமக்கு தெரியறதுக்கு சாதிக்கிறது சப்தம் அப்படிங்கிறது வானம் வழியா நமக்கு கேட்கறது ரொம்ப தூரம் இருக்கிற சப்தம் கூடிய நமக்கு கேட்கறதுக்கு சாதிக்கிறது ஸ்பர்ஷம் அப்படிங்கிறது தொட்டாதான் நம்மளால தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் ரூபம் அப்படிங்கிறது கண்களால காணுற தூரம் வரைக்கும் நமக்கு காணறதுக்கு சாதிக்கும் இந்திரியங்களாக்கும் நமக்கு இதுக்கான அறிவுகளை கொண்டு வந்து தரது புழுக்களும் செடி கொடிகளும் மத்ஸ்யங்களும் வண்டு கரப்பாம்பூச்சி ஈ இப்படி இருக்கிறத விட ரொம்ப சிரேஷ்டங்களா இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு சர்ப்பங்கள் சிரேஷ்டங்களா இருக்கு இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஒண்ணுக்கு இன்னொன்னு சிரேஷ்டங்களா இருக்கு புழு செடி கொடிகளை விட மத்ஸ்யங்கள் சிரேஷ்டம் அதை விட வண்டு கரப்பாம்பூச்சி எல்லாம் சிரேஷ்டம் அதை விட சர்ப்பங்கள் சிரேஷ்டம் இப்படின்னு இந்த இந்திரியங்கள் வழி தெரிஞ்சுக்கிறத வச்சு கணக்கு பண்ணி பார்த்தானா ஒன்னு இன்னொன்னுக்கு சிரேஷ்டமா இருக்கிறதாயிட்டு தெரிஞ்சுக்கலாம் 30வது ஸ்லோகம் ரூபபேதவிதः தத்ர ததः ச உபயதோ ததः ரூபபேதவிதஸ்தத்ர ததश्चोभयदो ददा तेषां बहुपदाः श्रेष्ठाः चतुष्पादः ततः द्विपाद तेषां बहुपदा श्रेष्ठा चतुष्पादस्तदोद्विपाद रूपभेदविदस्तत्र ततश्चोभयदो ददा तेषां बहुपदा श्रेष्ठा चतुष्पादस्तदोद्विपाद तत्र இப்ப சொன்னதை விட
சிரேஷ்டர்களாக்கும். ரூப பேத விதா, ரூபவேதங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்களால பார்த்து தெரிஞ்சுக்கிறவா. ததஹாஜ உபயதோ, அதை விட சிரேஷ்டர்களாக்கும். கீழையும் மேலையும் ரெண்டு பக்கத்திலையும் ததஹா பல்லு இருக்கிறவா. தேஷாம் பல்லு இருக்கிறவாள்லயே பகுபதாக நிறைய கால்கள் இருக்கிறவா சிரேஷ்டம். சிரேஷ்டாக அப்படின்னா சிரேஷ்டர்கள். சதுஷ்பாதகா ததஹா, நிறைய கால்கள் இருக்கிறவாளிலேயே 4 கால்கள் இருக்கிறவா சிரேஷ்டம். ததஹா அதை விட சிரேஷ்டர்களாக்கும். திபாத் 2 கால்கள் இருக்கிற மனுஷா. கால்கள் ஜாஸ்தியா இருந்தா அது ஒரு டிஸ்டர்ப் ஆக்குமே, அதையாக்கும் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப நிறைய கால் இருக்கிற உயிரினங்களை விட ரொம்ப கம்மியான கால்கள் இருக்கிற உயிரினங்கள் சிரேஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி ஏதாவது ஒரு கால், மனுஷாளுக்கு 2 கால் இருக்கு, ஒரு கால் ரிப்பேர் ஆனா அதுவும் டிஸ்டர்பு தான். அப்போ கால்கள் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தோம். ஓரோ உயிரினங்களுக்கும் வித்தியாசமாக்கும் கால்கள். கால்களோடு அந்த எண்ணிக்கை கம்மியாக கம்மியாக ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாகும், ஸ்பீடு ஜாஸ்தியாகும் அப்படிங்கிறது எல்லாமாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். 31வது ஸ்லோகம். ததஹா வர்ணாஹா ச சத்வாரஹா தேஷாம் பிராமண உத்தமஹா. ததோ வர்ணாச்ச சத்வாரஸ்தேஷாம் பிராமண உத்தமா. பிராமணேஷு அபி வேதஜ்ஞः ஹி அர்த்தஜ்ஞோः அபி அதிகः ததः. ब्राह्मणेष्वपि वेदज्ञो ह्यर्थज्ञोऽप्यधिकस्तदा. ततो वर्णाश्च चत्वारस्तेषां ब्राह्मण उत्तमा. ब्राह्मणेष्वपि वेदज्ञो ह्यर्थज्ञो अभ्यधिकस्तदा. மனுஷாளிலேயே 4 வர்ணங்கள் இருக்கிறவா உத்தமர்கள். அந்த 4 வர்ணங்களிலேயும் சிரேஷ்டர்கள் அப்படிங்கிறது பிராமணாளாக்கும். பிராமணாலேயே சிரேஷ்டர்கள் அப்படிங்கிறது வேதங்களை தெரிஞ்சின்ற உத்தமர்களாக்கும். வேத பாராயணம் பண்றவா, பகவானோட புராண இதிகாசங்களை தெரிஞ்சுக்கிறவா, இவாளெல்லாம் உத்தமர்கள். பகவானோட புராண இதிகாசங்கள் அப்படிங்கிறது வேத பாராயணத்துக்கு ஈக்குவல் ஆயிட்டு சொல்லப்படுறது. ததஹா மனுஷால இங்க செப்பரேட் ஆயிட்டு பார்க்கிறார் பகவான். மனுஷாலில சத்வார வர்ணாகா 4 வர்ணங்கள் இருக்கே, பிராமண வைசிய சத்திரிய சூத்ரர்கள். இவாளெல்லாம் சிரேஷ்டர்களாக்கும் அப்படின்னாக்கும் இங்க பகவான் சொல்றார். 4 வர்ணங்களிலேயும் இருக்கிற மனுஷா சிரேஷ்டர்கள். பிராமண வைசிய சத்திரிய சூத்ரர்கள் சிரேஷ்டம். மிருகங்கள மாதிரி சிந்தாசக்தி இல்லாதக்கி வாழற காட்டாளர்கள் எல்லாம் இருக்கா வனத்திலே எல்லாம். அதனாலேயாக்கும் இங்க 4 வர்ணங்களை செப்பரேட் ஆயிட்டு பிரிச்சு சிரேஷ்டம் அப்படின்னு சொன்னது. மனுஷா பல இடங்களிலேயும் வாழறா. அப்போ மிருகங்கள மாதிரியே வாழறவாளும் உண்டு, கொஞ்சம் கூட சிந்தாசக்தி இல்லாதக்கு ஜீவிக்கிறவா. அப்படி இருக்கிறவாளை தவிர்த்துட்டு இருக்கிற 4 வர்ணங்கள் சிரேஷ்டம் அப்படின்னாக்கும் இங்க சொன்னது. தேஷாம் 4 வர்ணங்களிலேயே பிராமணஹா உத்தமஹா சிரேஷ்டர்களாக்கும் பிராமணர்கள்.
பிரம்மம் அப்படின்னாக்கா பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மஜானி அப்படின்னா பரம்பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றவா வேத மந்திர ஞானிகள் அவளையாக்கும் இங்க பிராமணா அப்படின்னு சொன்னது. பிறப்பால ஒருத்தர பிராமணன் அப்படின்னு இங்க பாகவதத்துல சொல்லப்படுறதில்லை. வர்ணாசிரம விதிகளை வச்சுண்டாக்கும் பிராமணாளாக்குமா, சத்திரியர்களாக்குமா, சூத்திரர்களாக்குமா, வைசியர்களாக்குமா அப்படின்னு சொல்றது. ஞானம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கிறது பிராமணாளுக்காக்கும். ஜென்மனா இருக்கிற ஜாதிய இங்க எடுத்து சொல்லப்படலை, வர்ணமாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. ஞானம் கூடுதல் பிராமணாளுக்கு இருக்கு. அதிகார ஸ்தானமானங்கள், நேதிருத்துவ ஸ்தானம், இப்படி வியாபார போதத்தோடு கூடி இருக்கிறவாளாக்கும் சத்திரியா. அதே மாதிரி விவசாய விஷயங்களை நடத்துறவா வைசியர்கள். பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு சேவகம் பண்ற ஒர்க்கு, அது ஒரு சர்வீஸ் ஆக்குமே. சுயமா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு திராணி இல்லாம இந்த பிராமண சத்திரிய வைசியர்களுக்கு ஹெல்ப் பண்றதாக்கும் சூத்ரன் அப்படிங்கிற வர்ணம். பிராமணேஷு அபிவேதஜ்ஞஹாஹி, பிராமணர்களில பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிற வேதஜ்ஞன் சிரேஷ்டன். புராண இதிகாசங்கள் படிச்சு அடுத்தவாளை படிப்பிக்கிற வேதஜ்ஞன் சிரேஷ்டன் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. காரணம் வேதமும் புராணமும் ஒண்ணுதான். சொந்தம் அறிவு வளர்த்திக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, புராண இதிகாச அறிவையும் கூட்டி சேர்த்து அந்த அறிவை தெரிஞ்சுண்டு அடுத்த வாளுக்கு தனக்கு தெரிஞ்ச அறிவை ஷேர் பண்றதும் மகத்துவம் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. அப்படி செய்யற வாளையும் பிராமணா அப்படின்னு தான் சொல்லப்படுறது. பூர்வீகர்கள் வழி வேத படனம் நடத்தி ஜாஸ்தியான அறிவுகளை சேகரிச்சுண்டு அதை அடுத்த வாளுக்கு சொல்லி கொடுக்கவும் செய்யற அந்த உத்தம சிரேஷ்டர்களை பிராமணா அப்படின்னு சொல்லப்படுறது. அர்த்தஜ்ஞஹா அபி அதிகஹா அதஹா, வேத மந்திரங்களை படிச்சவாளை விட சிரேஷ்டர்கள். மந்திரங்களோடும் புராணங்களோடும் ஸ்லோகங்களோடும் அர்த்தம் தெரிஞ்சவா. அதனாலேயே புராணங்களோடு அர்த்தம் தெரிஞ்சு அதை அடுத்த வாளுக்கு படிப்பிக்கிறவாளும் உயர்ந்த பிராமண பொசிஷன்லயாக்கும் இருக்கா. ஏது ஜாதியில ஜனிச்சாலும் பிரவൃத்தி வழியாக்கும் வர்ணாசிரம நிர்ணயம் நடத்தப்படுறது. வேத மந்திரங்களை பைஹார்ட் சொல்லறத விட சிரேஷ்டமாக்கும் ஸ்லோக மந்திரங்களோடு அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிற சிரேஷ்டன். உத்தம பிராமணன் ஆயிட்டு இந்த பிரவൃத்தி செய்யறவாளை இங்க பகவான் எடுத்து சொல்றார்.